சீன அரசாங்கம் தைவான் மேல போர் தொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இதன் மூலமா தைவான் மேல சைனா போர் தொடுக்கிறதுக்கான ஆயத்த பணிகள்ல இன்னும் ஒரு அடி மேல எடுத்து வச்சிருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைனாவுக்கு தடைக்கல்லா இருந்த அந்த விஷயம் என்ன, அதற்கு இப்ப எப்படி சைனா முற்றுப்புள்ளி வச்சிருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே சீனாவினுடைய இந்த ஒரு போர் வியூகம் சைனாவுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜா தைவானுக்கு எதிரான போர்ல கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, சீன அரசாங்கம் தைவான் மேல வச்ச அவங்க கண்ணை எடுக்கிற மாதிரியே இல்லைங்க. எப்போ நான்சி பெலோசி தைவானுக்கு விசிட் பண்ணாங்களோ அப்பையில இருந்தே பாத்தீங்கன்னா ரெகுலராகவே சீன அரசாங்கம் தைவானை சீண்டிக்கிட்டே தான் வர்றாங்க. ரெகுலராகவே இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் இன்ட்ரூஷன் அப்படிங்கிறது தைவான்ல ரொம்ப சகஜமான விஷயமாயிருச்சு. இந்த நிலைமையில தாங்க வரக்கூடிய 2027ஆம் ஆண்டுக்குள்ள சைனா தைவான் மேல போர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுற நிலைமையில சீனா பாத்தீங்கன்னா அதை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சைனா டெஸ்ட் பண்ணி இருக்குது. இது பாத்தீங்கன்னா சைனா தைவான் மேல போர் தொடுக்கிறதுக்கு அவங்கள மிகப்பெரிய அளவுக்கு தயார்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி என்னதப்பா டெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைவான் மேல சைனா போர் தொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கக்கூடியது அமெரிக்காவோ இல்ல தைவானினுடைய ராணுவமோ கிடையாதுங்க. அதுக்கு பதிலா தைவான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில இருக்கிற கடல் பகுதி தான். இந்த கடல் பகுதி சைனாவுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்க போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தைவான் கூட லேண்ட் பார்டர் இல்லையா. சோ சீனாவினுடைய படை வீரர்கள் தைவானுக்குள்ள ஒரு போரை நடத்தணும் அப்படின்னா அவங்க அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கப்பல் வழியா தான் போயாகணும். ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல்கள் தைவானோட லேண்ட் பார்டருக்கே போயிட்டு வந்து நிக்க முடியாது. அதுக்கு பதிலாக தைவான்ல இருக்கிற ஏதோ ஒரு போர்ட்ல தான் கொண்டு போயிட்டு இந்த கப்பல்களை எல்லாம் நிறுத்தி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நடுக்கடலே நிறுத்தி அங்கிருந்து ஃபெர்ரிஸ் மூலமா தான் வந்து தைவானோட கோஸ்டுக்குள்ள வந்து வரணும். இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். காரணம், இந்த போர்ட் ஏரியா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே தைவானினுடைய ராணுவத்தோட கண்ட்ரோல்ல தாங்க இருக்கும். இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம், ஏன்பா அதான் விமானம் இருக்குதுல்ல அது மூலமா போயிட்டு பேராஷூட்டை பயன்படுத்தி ஜம்ப் பண்ணலாம்ல, அப்படி ஜம்ப் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு போர்ட் மேல தாக்குதல் நடத்தி அதை கேப்சர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சீன கப்பல்கள் எல்லாம் அங்க கொண்டு வந்து நிறுத்த முடியும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது பாசிபிள் தாங்க. சர்ப்ரைஸா போயிட்டு இந்த மாதிரி பேராஷூட் ஜம்ப் பண்ணி ஒரு போர்ட்டை சைனா கேப்சர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க சீன கப்பல்கள் வந்துச்சு அப்படின்னா சீனாவினுடைய படை வீரர்களை அவங்களால இறக்கி விட முடியும். ஆனா மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு போர்ட்ல கொண்டு போய் இறக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு போர்ட்டோட ஹேண்டலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஒரு போர்ட்ல ஒரு சமயத்துல எத்தனை கப்பல்கள் வந்து நிக்க முடியுமோ அதை பொறுத்து தான் சீனானால ராணுவ வீரர்களையும் அனுப்ப முடியும். அதே மாதிரி இந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமா இந்த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அப்படிங்கறத முடிவு பண்ணும். சோ அதிக அளவுக்கு இந்த ஹெவி மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை சைனானால தைவானுக்குள்ள கொண்டு போக முடியல அப்படின்னாலே சீன வீரர்கள் தைவானுக்குள்ள ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காரணம், தைவானோட ஹெவி மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ராணுவ டாங்கிகள்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தைவான்ல சீனாவை எதிர்க்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கும். ஆனா சீன வீரர்கள் கிட்ட இந்த டாங்கிகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவுக்கு டாங்கிகள் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா தைவான் பாத்தீங்கன்னா சைனாவை ஓவர் பவர் பண்ணிட முடியும். அதே சமயம் அமெரிக்காவோட ஹெல்ப்பும் பாத்தீங்கன்னா இதே சமயத்துல இந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி தைவானுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த தைவான் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சுங்க. அவங்களுடைய ராணுவத்து டாங்கிகள்ல இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே தைவானுக்கு மூவ் பண்றதுக்கு சைனாவுக்கு வழியே இல்லாம போயிருச்சு. அப்படியே இருக்கக்கூடிய ஒரு வழியிலையும் பார்த்தா ரொம்ப எஃபிஷியன்ட்டா இந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது. இந்த ஒரு பிரச்சனையை சைனா சரி பண்ணாதான் அவங்கனால தைவான் மேல ஒரு பக்காவான போர் அப்படிங்கிறத நடத்த முடியும். இல்ல அப்படின்னா அந்த போர்ல சீனா பெரும் இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதற்காக தான் இப்ப சீனா என்ன ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடமாடும் பாலங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாலம் அப்படின்னா ஒரு கடலுக்குள்ள பாலம் கட்டுறது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு ஆத்துல பாலம் கட்டுறதுனாலே வருஷ கணக்குல பண்ணுவாங்க. ஒரு கடல்ல பாலம் கட்டுறது அப்படிங்கிறது நினைச்சு கூட
பார்க்க முடியாது, அவ்வளவு வருடங்கள் பிடிக்கும். சோ ஒரு போர் சூழ்நிலையில போயிட்டு பாலம்லாம் கட்டிட்டு இருக்க முடியுமா? கட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ இதற்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த நடமாடும் பாலங்கள். சோ இது பார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு கப்பல் இருக்குங்க. அந்த கப்பல் பாலத்தோட வடிவமைப்புல வந்து இருக்கும். சோ பேசிக்கலா இது எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கப்பல்கள் இருக்குது இல்லையா? சோ இந்த கண்டெய்னர் கூட்ஸ் எல்லாம் கொண்டு போற மாதிரியான கப்பல்கள். சோ இந்த கப்பல்கள் எல்லாம் நடுக்கடல் ஏதாங்க நிக்க முடியும், கரைக்கு வர முடியாது. அப்படி அதை மீறி கரைக்கு வந்ததுன்னா தரத்தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டீப் வாட்டர் போர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பல இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி போர்ட் இருக்கிற இடங்களில் மட்டும்தான் இந்த கப்பல்களால் கரை கிட்ட வரைக்கும் வர முடியும். ஏன்னா அந்த இடத்துலையும் தண்ணியினுடைய அளவு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி போர்ட்டே இல்லை, போர்ட் வசதியே இல்லை, ஆனால் அந்த கப்பல் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அங்க ஒன்னு ஃபெர்ரிஸை பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த பார்ஜஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாங்க. ஸோ இந்த மாதிரியான கப்பல்களை கொண்டு போயிட்டு கரையோட வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா இதுதான் பாலம் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ நடுக்கடல்ல இருந்து இந்த கப்பல்களை கரை வரைக்கும் ஒரு 2-3 கப்பல் அப்படியே லைனா நிறுத்தினாங்கன்னா ஒரு பாலம் வந்து அப்படியே ஃபார்ம் ஆயிருங்க. அந்த பாலத்தின் மூலமா நடுக்கடல்ல இருக்கக்கூடிய இந்த பெரிய கப்பல்ல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் இந்த பாலத்து வழியா கரைக்கு கொண்டு வந்து சேர்த்திட முடியும். ஸோ இந்த பெரிய கப்பல் கரைக்கு வர வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்காதுங்க. இதற்காக தான் இந்த பார்ஜஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். சோ இப்ப சைனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கப்பல்கள் தைவான் போர்ட்டுக்கு வந்தாதான பிரச்சனை, அதை நடுக்கடலே நிறுத்திட்டு நானே ஒரு பாலத்தை தைவான் வரைக்கும் உருவாக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கப்பல்களை வச்சு சைனா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த 3 கப்பல்களையும் சீன கடற்கரையிலிருந்து நடுக்கடல் வரைக்கும் ஒரு பாலம் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி அது மூலமா மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை கேரி பண்ணிட்டு போற ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கிறத சைனா இப்போ பண்ணியிருக்குது. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு 2 பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவானினுடைய ராணுவத்தோட செக்யூரிட்டி இருக்கிற இந்த போர்ட்ல போய் சீன வீரர்களோ இல்ல சீனாவோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸோ இறங்க தேவையில்லை. அதற்கு பதிலாக எந்த இடத்துல தைவானினுடைய ராணுவ கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குதோ அந்த ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அங்க போயிட்டு இந்த பார்ஜஸ் கப்பல்களை லைனா ஒரு பாலம் மாதிரி சைனா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வீரர்கள் இருந்து எல்லாத்தையும் இந்த பாலத்தின் மூலமாகவே தைவானுக்குள்ள கொண்டு போயிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். காரணம் இப்போ ஒரு போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த போர்ட்ல 2 கப்பலோ 3 கப்பலோ தான் நிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு மேல வந்து கப்பல்கள் அதுல நிக்க முடியாது. ஆனா இப்ப இந்த பார்ஜஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை கப்பல்கள் இந்த மாதிரி லைனா நிக்குதோ, இப்போ வந்து சைனா 3 கப்பல்களை வச்சு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கப்பல்லையுமே பாத்தீங்கன்னா மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை ஏத்திட்டு வரக்கூடிய கப்பல்கள் லிங்க் ஆகிறதுக்குன்னே ஒரு ஏரியா வந்து பர்டிகுலரா இருக்கும். ஸோ கப்பல்கள் அதிகமாக இந்த பாலம் அதிகமாக சீனாவினுடைய நிறைய கப்பல்கள் இந்த பாலத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதன் மூலமா நிறைய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த பாலத்து வழியா தைவானுக்குள்ள கொண்டும் வர முடியும். ஸோ சைனாவுக்கு பாத்தீங்கன்னா ஏர்லயும் அட்வான்டேஜ் உண்டு, கடல் பகுதியிலுமே பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ் உண்டு. ஆனா அவங்களுக்கு பெரிய தடைக்கல்லா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் தான். ஸோ அதையும் இப்ப சரி பண்ற வகையில இப்படி ஒரு விஷயத்த சைனா சோதிச்சு பார்த்துருக்குதுங்க. ஸோ சைனா கிட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்களா இந்த பார்ஜஸ் அப்படிங்கறத பயன்படுத்துறதுக்கான ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கிறது இல்ல. ஸோ இப்பதான் அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதற்காகனா பர்டிகுலரா தைவான குறி வச்சேதாங்க இந்த பார்ஜஸ் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு அதை தவிர அந்த பார்ஜஸ்க்கான தேவை அப்படிங்கிறது பெருசா இல்ல. சோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு போர் நடக்கிற சமயத்துல இது பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி சைனா இப்பையில இருந்தே அதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா 2027க்குள்ள சைனா அவங்க நினைச்ச மாதிரியே தைவான் மேல ஒரு போரை நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீன அரசாங்கம் 2027க்குள்ள தைவான் மேல ஒரு போரை நடத்துமா, இல்ல தைவானை கட்டுப்படுத்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு வேற ஏதாச்சும் வழிமுறைகளை சைனா ஃபாலோ பண்ணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.